குவைத்தில் நேற்று நைட்டு 11 மணிக்கு போய் தூங்குவோம் அப்படின்ட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு படுக்கையில் படுத்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. அப்படியே ஒரே சவுண்டு, பயங்கரமான சவுண்டு. புசு புசுன்னு என்னடா பாம்பு ஊதுறதாட்டம் ஊதிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கதவெல்லாம் புட்டிக்கிட்டு ஆடுது. வெளியில் வந்து பார்த்தா பயங்கரமான காற்றுங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி காற்றை நான் பார்க்கவே இல்லை குவைத்தில். அப்படியே பயங்கரம் சுற்றி சுற்றி அடிக்குது. கேட்டுக்கிட்டலாம் அப்படியே புட்டிக்கிட்டு பட்டார் பட்டார்னு அடிக்குது. ஒரே மண், ஃபுல்லாக மண். சரி வெளியில் வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து காலை தான் வச்சேன். சுற்றுன சுற்றுக்கு அவ்வளோதான், ஃபோனுலாம் புட்டிக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. ஒன்றும் நிற்க முடியல, வெளியிலே நிற்க முடியல. சரி ரைட்டு, சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். குவைத்து அழிய போகுது. நம்ம எதுக்கும் ஜன்னல் பக்கத்துலேயே உட்காந்துக்குருவோம், எப்படி இருக்குன்னு பார்த்துக்குருவோம். லைட்டாக சவுண்டு கிடச்சின்னா கதவை திறந்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே கொஞ்சம் டோரு பக்கத்துலேயே வெயிட் பண்ணிக்கிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட அந்த காற்று அடித்தது குறையவே இல்லை, பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி ரைட்டு, ஒரு வழியாக கொஞ்சம் அடித்து கொஞ்சம் ஓஞ்சிருக்கு, இப்போ போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் படுத்துட்டு காலையில் வந்து பார்த்தா அப்படியே ஒரு சேனுக்கு ஃபுல்லாக மண், காரு ஃபுல்லாக மண். கிட்ட கழுவி முடிக்கிறதுக்கு கிட்ட 4 மணி நேரம் ஆகிப்போச்சு. அந்த பக்கம் கழுத்து சுளுக்கிக்கிருச்சு, வேறு ஒன்றும் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக ஹெவி வேலைங்க. இந்த மாதிரி மண்ணு காற்றை அடித்து நம்ம வண்டி ஓட்டுற வேலையெல்லாம் அப்படியே டீசெண்டாக ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி வீட்டை கழுவுறது, வண்டியை கழுவுறது, இந்த மாதிரி வேலைக்கு தான் நாக்கு தள்ளுதுங்க.